எல்லோருக்கும் காலை வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜா சார் மேடையில் இருக்காரு, கலைப்புலி தானு சார் இருக்காரு, அருள்பதி சார் இருக்காரு. இவங்களை தொட்டு அவங்கள வழித்தோன்றலில் எல்லாருமே மேடையில் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா கார்த்திக் சுப்புராஜ். நான் கார்த்திக் சுப்புராஜோட பயங்கரமான ஃபேனுங்க. நான் ரொம்ப அதாவது ஹிஸ்ட்ரி அப்படி சினிமா ஹிஸ்ட்ரி அப்படி லேசாக அப்படி திருப்பி பார்த்தோம்னா ஸ்ரீதர் சார் ஒரு சின்ன வயசில் 19 வயசில் வந்து உத்தமபுத்திரன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அப்போவே நான் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லேயே. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இளங்கன்று பயம் அறியாது அப்படிம்பாங்க. அவங்க என்ன இதை ரசிப்பாங்களா, இதை மட்டும்தான் கொடுக்கணும். சினிமாவில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டாலே நம்ம பழசாயிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா ரெகுலராக எதிர்பார்க்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும். எதிர்பார்க்காததை கொடுக்கறது அப்படின்றது இல்லாமல் மனசில் ஒண்டர்ஸ் கேனாட் பி மேட், ஒண்டர்ஸ் ஷுட் ஹேப்பன். அந்த அதிசயத்தை வந்து தானாக மனசில் தோணுங்க. ஒரு மனசில் ஒன்று தோணி நம்ம மனசுக்கும் ஸ்க்ரீனுக்கும் ஒரு கனெக்ஷன் வர மாதிரி நம்ம எடிட்டிங் டேபிளில் பார்க்குறதோ இல்லை டப்பிங்கில் பார்க்கும்போதோ நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்டையர் தமிழ்நாடுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் ஒரு ஹார்ட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீனுக்கும் நடக்கிற மேஜிக் தான் பல ஹார்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடக்குது லேட்டராக. அவ்வளோதான். அந்த வகையில் பார்க்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரெவல்யூஷன் ஸ்டெப்பை ஸ்ரீதர் சாருக்கு அப்படி எடுத்தது இயக்குனர் இமயம் அவர்கள். எவன் வேணாலும் படம் எடுக்கலாம், என்னடா நீ என்ன ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிற, உடச்சி எடுறா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்ட காலத்தில் 16 வயதில் எடுத்து இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்ட அந்த ரெக்கார்டெல்லாம் இன்னைக்கு யாரும் மறக்கவே முடியாது. அதை தொடர்ந்து வெற்றிகள், தொடர்ந்து கண்டினியூஸ் சக்சஸ். ஒருத்தரோட பிளைண்ட் எனர்ஜி மட்டும்தான். அந்த எனர்ஜியோட கான்டெம்பரரி வெர்ஷனாக நான் கார்த்திக் சுப்புராஜை பார்க்குறேன். அந்த அந்த வெறியான ஒரு எனர்ஜியை ஒரு கூலாக கொடுக்குற ஒரு கான்டெம்பரரி பாரதி ராஜா சாரை நான் சுப்புராஜை பார்க்குறேன். என்னடா இவ்வளோ சீக்கிரமே ஒருத்தனை புகழ்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் வரும்போதே நல்லா கைத்தட்டி வரவேற்போங்க. இன்னைக்கு வந்து 1.25 கோடி ரூபாயில் ரிச்சாக படம் எடுக்க முடியும். பாலாசிவல் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட்டோடையும் லுக்கோடையும் சேர்த்து கமர்ஷியலாகவும் சேர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வந்து கார்த்திக் சுப்புராஜ். ரொம்ப அவர் வெறும் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் சீன் போகிறது என்ன. நான் பிஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு சுபையா உட்காந்து பாட்டு இருந்தார். அவரோட கேட்டிருந்தேன், என்ன எதுக்கு அவன் போயிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு. சார் பொறுங்க சார், வரும் பாயிண்ட் வரும் அப்படின்றாரு. ஸோ நமக்கு ஒரு ஒரு என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு த்ரில்லர். அதுக்கு ஒரு அவர் கொடுத்த எண்டு. இதெல்லாம் கதையாக சொன்னால் ஒரு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு இருக்கப்பட்ட ஒரு கதையை படமாக எடுத்து வெளியே விடுறது, அது வந்து ஒரு 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 தனி ஹார்ட் பிரெயினும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். பாக்யராஜ் சார் அதை கண்டினியூ பண்ண மாதிரி இன்னைக்கு நலன் குமாரசாமி அதை கண்டினியூ பண்ணி பெரிய ப்ரூவ் பண்ணிக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் சீனியர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கதை கொஞ்சம் உள்டாவாக நடந்துருக்குது. பட் எனிவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. பாலாஜி சக்திவேல் சார் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரீதர் சார் சொன்னதோடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி தியேட்டருக்கு எப்படி வரவழைக்கிறது. இன்னைக்கு வந்து யூடியூப்லேயே 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது 7.5 கோடி ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாடு 7.5 கோடி மக்களும் வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் ஆக்டர் சித்தார்த் அவர் எப்படி இவர் ஒரு கான்டெம்பரரி பாரதி சார் மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும். அந்த மாதிரி அவர் ஒரு கான்டெம்பரரி குட்டி கமலஹாசனாக இருப்பார் நான் நினைக்கிறேன். மற்றபடி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி.